பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான பண்டிகை, சிவாலயங்களிலே நடக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம். சிவனுடைய நட்சத்திரம் திருவாதிரைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆருத்ரா தரிசனத்தினுடைய சிறப்புகளை இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். நடராஜர் பாத்தீங்கன்னா வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி வைத்து எப்பொழுதும் அந்த ஆடும் நிலையிலேயே இருப்பார். உலகத்திலேயே நீங்க சென்டர் பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே சிவன் காலை வைத்திருக்கக்கூடிய அந்த வலது கால் பாதம் தான் வேர்ல்டுக்கே உலகத்திலேயே இருக்கக்கூடிய மையம்னு சொல்லுவாங்க. அதாவது சிவனுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் ஏற்றபடிதான் உலகத்தில் உள்ள அத்துணை உயிரினங்களும் ஜீவராசிகளும் இயங்குகின்றதுன்னு சொல்லுவாங்க. நடராஜர் ஒரு காலை ஊன்றி மறுகாலை தூக்கி நடனமாடுகின்றார். காலுக்கடியில அந்த முயலகன்கிற அசுரன் மீது வலது காலை ஊன்றி அவருடைய பாதம் அழுத்தி பிடித்திருக்கும். இந்த அசுரன் நான் அப்படிங்கிற அகம்பாவத்தை கட்டுப்படுத்துவது அந்த சிவபெருமான் தான். இந்த எண்ணம் நம்மிடம் இருக்கக்கூடாது, நான்கிற மமதை வரக்கூடாது என்பதற்காகத்தான் சிவன் நடராஜராக வலது காலை ஊன்றி வைத்து நடனமாடி கொண்டிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. அதே போல கழுத்திலே அந்த பாம்பை மாலை போல அணிந்திருப்பார். பாம்பு ஒரு அழிவு சக்தி. மனிதனும் அந்த தீய எண்ணங்கள் மனதிலே தோன்றி உதயமாய் செயல்படுத்தினால் அவனுடைய அழிவு சீக்கிரம் வந்துவிடும். தீய எண்ணங்களை மனதை கட்டுப்படுத்தி ஆள வேண்டும் என்பதற்காகத்தான் சிவபெருமானுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய பாம்பு நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. நடராஜருடைய அந்த விரிந்த ஜடை நமக்கு பரந்த அறிவு தேவை என்பதை சுட்டிக்காட்டும். அதே போல கையில் உள்ள உடுக்கை நெருப்பையும், முடுக்கையும் நெருப்பும் பிறப்பையும் இறப்பையும் காண்பிக்கின்றது. அவரது கை ஒரு கை அபய ஹஸ்தி நிலையிலே இருக்கும். அதாவது என்னை சரணடைந்தவர்களை நான் காப்பேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கின்றார். அதே போல இன்னொரு கை ஹஸ்த நிலையிலே இருக்கும், வரத ஹஸ்த நிலையிலே இருக்கும். நமக்கு வேண்டிய வரத்தை அருளக்கூடிய அந்த வரத ஹஸ்த நிலையிலே அது இருக்கும். முகத்திலே எப்பொழுதும் அந்த புன்சிரிப்பும் முகம் மலர்ச்சியும், மனதிலே நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. இதுல இந்த சிவனுக்கு திருவாதிரை, பெருமாளுக்கு திருவோணம்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதத்துல சிவனுக்கு திருப்பாவையும் பெருமாளுக்கு திருவெம்பாவையும் நம்ம பக்தர்கள் காலை நேரத்தில் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா மார்கழி மாதத்துல பனி அதிகமாக இருப்பதால் அந்த காலை நேரத்திலே அந்த ஓசோன் வாயு, அந்த சுத்திகரிக்கப்பட்ட ஆக்சிஜன் அதிக அளவிலே இருக்கும். அதனாலதான் பெண்கள் எல்லாம் தாய்மார்கள், பெண்கள் மற்றும் கன்னியர்கள், ஆண்கள் எல்லோருமே சாறை சாறையாக கோயிலுக்கு சென்று அந்த 5 மணிக்கே சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவார்கள். அது நமக்கு அந்த மார்கழி மாத குளிரில் போகும்போது ஓசோன் பிராணவாயிலே நம்ம மனதுக்குள்ளே, உடலுக்குள்ளே சென்று நம்மளுடைய ரத்தத்தையும் சுத்திகரிக்கும். நீங்க வருஷத்துக்கு இந்த நடராஜர் அபிஷேகம் 6 முறை வரும். அந்த 6 முறை வரல அந்த நடராஜர் அபிஷேகத்துல இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய நடராஜர் அபிஷேகம் மிகவும் விசேஷமானது. அவருடைய ஆனந்த நடனத்தை கண்டு காண வேண்டும் என்பதற்காக 2 பேர் முக்கியமா காத்துட்டு இருந்தாங்க. அதாவது காலை நேரத்திலே அந்த மகரந்த பூக்களிலே இருக்கக்கூடிய மகரந்தத்தை
எடுப்பதற்கு முன்னாலே அந்த பூக்களை நான் கொய்து உனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று வியாக்கிரபாத முனிவர் நினைக்கின்றார். அவருக்கு என்ன அங்கலாப்புன்னா, ஐயனே, இந்த கையை காலை வச்சுட்டு நான் நம்ம செடி மரத்துல எல்லாம் லகுவாக ஏற முடிவதில்லை. ஆகையினால எனக்கு புலிக்கால்களையும் கைகளையும் நகங்களையும் கொடு. அப்பதான் நான் லகுவாக சின்ன கொம்பா இருந்தாலும் பத்தி ஏறுவதற்கு அந்த பூக்களை மகரந்த சேர்க்கை அந்த தேனீக்கள் அதிகாலையிலே வருவதனால் அதற்கு முன்னால் நான் மலர்களை கொய்ய வேண்டும் என்பதற்காக வரம் கேட்டு வியாக்கிரபாதராக பிறக்கின்றார். அவருக்கு தில்லையம்பல நடராஜனுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை. நீ மார்கழி மாசம் ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு சிதம்பரத்துக்கு வா, உனக்கு நான் தரிசனம் தருகிறேன்கிறார். அதே போல பார்க்கடலிலே ஆதிசேஷனுடைய படுக்கையிலே அனந்த சயனமாக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் ஒரு சமயம் ஏதோ ஒன்று நிகழ்ச்சியை மனதிலே நினைத்து ஆனந்தப்பட்டு புன்முறுவலோடு தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் அவருடைய உடல் மிகவும் கனத்து போய்விட்டதாம். ஆதிசேஷன் ஐயனே, நீங்க நாள் பூரா படுத்திருக்கீங்க, எனக்கு உங்களுடைய கணம் அவ்வளவாக தெரியவதில்லை. ஆனா இந்த 2 நிமிஷம் இப்ப என்னமோ யோசனை பண்ணிட்டு நீங்க ஒரு நிகழ்ச்சியை கற்பனை செய்து பார்த்து கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது உங்கள் உடல் கனத்த மாதிரி இருந்ததே, நான் தெரிந்து கொள்ளலாமான்னு கேட்க சொல்றேன்ப்பா, இந்த மாதிரி நான் நடராஜருடைய அந்த நடனத்தை பார்த்து கொண்டிருந்தேன். சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அதனால என்னுடைய முகம் மனம் எல்லாமே மகிழ்ந்து கனத்தை விட்டது என்பது. ஐயனே, எனக்கு அந்த பாக்கியத்தை ஒரு சமயம் தரமாட்டீர்களா அப்படின்னு கேட்க, சரி நீ அந்த தில்லையம்பல நடராஜனை மார்கழி திருவாதிரை நாள் அன்னைக்கு போய் பாரு. நீ அப்படின்னு வைகுண்டத்திலிருந்து பாம்பை கீழே விடுகின்றார். விட்டால் அது ஒரு முனிவருடைய கையிலே, அவர் கும்பிட்டு கொண்டிருக்கிற கையிலே விழுந்து காலிலே விழுகின்றது. அதனால ஐயோ அப்படின்னு அவர் பயப்படும் போது இந்த பாம்பு உடனே மனித ரூபம் எடுத்து அந்த நிற்கின்றது. அந்த முனிவருடைய பாதத்தில் அஞ்சலி செலுத்தியதால் பதஞ்சலி முனிவராக உருவானார். இந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் அந்த ஆருத்ரா தரிசனத்தை திருவாதிரை திருநாளை கண்டு களிப்பதற்காக மார்கழி மாதம் சிதம்பரத்துக்கு செல்கின்றார்கள். அந்த நடராஜர் ஆனந்த தாண்டவ நிகழ்ச்சி அங்கு பார்ப்பது மிகவும் விசேஷம். அதே மாதிரி பகவான் சும்மா இருக்க மாட்டாரு. ஒரே நேரத்தில் பலவிதமான விஷயங்களை அவர் மக்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருப்பார். சேந்தனார்னு அவருடைய பெரிய பக்தர். அவர் விறகு வெட்டி, அந்த விறகு வெட்டி விற்று அதுல வரக்கூடிய வருமானத்திலே ஒரு பகுதியை எடுத்து வைத்து சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்விப்பார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் தொடர்ந்து மழை. அந்த வெளியில வச்சிருந்த அந்த விறகும் எல்லாம் அந்த மழை ஈரத்திலே பட்டு அப்படியே ஈரமாயிட்டது. விறகும் விக்கல. அந்த நேரத்திலே சிவன் ஒரு முதிய சிவனடியாராக உருவெடுத்து வருகின்றார். வந்தவர், ஐயனே அன்னதானம் எனக்கு கிட்டுமான்னு கேட்கும்போது, ஆண்டவனே உங்களுக்கு இல்லாத அன்னதானமா தருகிறேன்ட்டு உள்ள போய் பார்த்தா அவர் ஒண்ணுமே கிடைக்கல. சரி, இந்த ராயி இது மட்டும் அரிசி குரணை இருந்தது. அரிசி குரணையும் கொஞ்சம் வெள்ளத்தையும் பொடி பண்ணி அரிசி கரணைய கொஞ்சம் இதுல போட்டு வறுத்து அதுல கொஞ்சம் 2-3 முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு வெள்ளத்தை சேர்த்து நன்றாக கிண்டி கிளறி ஒரு பகுதியை அவர்கள் கணவன் மனைவிக்காக வைத்துக் கொண்டு ஒரு ஆளுக்கு ஒரு பகுதி வைத்துட்டு மீதமுள்ள 50% பகுதியை சிவனடியாருக்கு கொடுக்க அவரு சாப்பிட்டுட்டு, ஆஹா சூப்பரா இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு கேட்கும்போது, என்னடா இவரு கேட்கிறாரேன்ட்டு அந்த 2 பேருக்கு வச்சிருந்த 2 பங்குல ஒரு பங்கை கொண்டு கொடுத்துட்றாங்க.
கொடுத்துட்டு அவர் அதையும் சாப்பிட்டுட்டு இன்னும் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது மீதம் இருந்த அந்த களியையும் கொடுக்கின்றார்கள். அந்த முதியவர் வந்து சிவனடியார் சாப்பிட்டுட்டு ஆஹா பிரமாதமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வாழ்த்தி விட்டு சென்று விடுகின்றார். அன்னைக்கு ராத்திரி ராஜாவுடைய கனவுல அசரீதியாக சிவன் தோன்றுகிறார். அடுத்த நாள் காலையில ஆருத்ரா தரிசனம், அபிஷேகத்திற்கு அவரெல்லாம் மன்னர் எல்லா ஏற்பாடுகளையும் குருக்கள்கிட்ட பண்ண சொல்லிட்டு போவதற்காக இருக்கும்போது அந்த தூங்கி எழுந்து அப்புறம் தினசரி கர்மங்கள்லாம் முடித்து குளித்து விட்டு செல்லணும் இல்லையா, வெயிட் பண்ணும்போது இது தூங்கும்போது நம்முடைய சேந்தனாருடைய களி பிரமாதம் அப்படின்னு சொல்லிடுறார். சரின்ட்டு மன்னரும் விழித்து பார்க்கின்றார். என்னடா கனவுல சிவன் வந்து என்னமோ சொன்ன மாதிரி இருக்குது, களி வந்து பிரமாதமாக இருக்குன்னு காலையில எல்லாம் தர்பார்ல இருந்து ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தினுடைய கதவுகளை, கர்ப்ப கிரகத்துடைய கதவை திறந்து பார்க்கும்போது சிவனுடைய அந்த லிங்கத்துடைய வாய்ப்பகுதியில களி ஒட்டி இருக்கின்றது, உள்ளே களி சிதறி இருக்கின்றது. குருக்களுக்கெல்லாம் அர்ச்சகர்களுக்கெல்லாம் பயம், என்னடா இரவு தானே எல்லாம் நம்ம சுத்தப்படுத்தி விட்டு போனோம், இது எப்படி வந்தது தெரியலையே அப்படின் போது அப்போ ராஜா வந்து ஏதாவது சத்தம் போட போறாரே, நம்ம அபிஷேகத்துக்கெல்லாம் தயார் பண்ணணும் போது ராஜா வந்து விட்டார். என்ன சமாச்சாரம்னு கேட்க, மன்னா இந்த மாதிரி உள்ள வந்து களி வந்து நிறையாக சிந்தி கிடைக்கின்றது என்னொன்ன இவருக்கு இரவு கண்ட கனவு ஞாபகப்படுத்தி விட்டது. சரி, நீங்க வந்து ஈசன் வந்து மிகச்சிறந்த பக்தனான சேந்தனார் அவர் இல்லத்துக்கு சென்று களி சாப்பிட்டு வந்திருக்கின்றார், எனக்கு அசரீரியாக சொன்னார். அதனால நீங்க போய் உடனே சேந்தனார்ங்கிறவர் யாரு, எங்க இருக்காரு அப்படின்னு தெரிந்து அவரை கூட்டிக் கொண்டு அரண்மனைக்கு வாங்க, மாலை தேரோட்டத்துக்குள்ள அவரை நான் கௌரவிக்க வேணும் போது அப்படி இப்படின்னு மாலை ஆயிடுச்சு. நல்ல மழை 3 நாளா பெஞ்சிருக்கு இல்லையா. அந்த ரத உற்சவம் வந்து எல்லாம் அந்த காலத்து இப்ப மாதிரி என்ன காங்கிரீட் ரோடு இருந்ததா இல்ல தார் ரோடு இருந்ததா, எல்லாம் மண்ணு சகதியா இருக்குது. ஒரு பள்ளத்துல சிக்கின அந்த தேர் கால்கள் மேலே வரமாட்டேங்குது. அப்போ கரெக்டா அந்த நேரம் பார்த்து சேந்தனாரை இது அமைச்சரும் மற்றவர்களும் பார்த்து கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். சேந்தனார் வந்து ஐயனே நான் ஏதேனும் தவறு செய்து விட்டனா அப்படின்னு, இல்ல நீ சிவனுடைய பிரதம பக்தன், உன்னை பற்றி என்னிடம் நேற்றே கனவிலே கூறியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்ப அசரீரியாக இந்த தேர் நகர வேண்டுமே அப்படின்னு சிவனை வேண்ட அசரீரியாக சிவனுடைய குரல் கேட்கின்றது. இந்த சேந்தனாரை பல்லாண்டு பாடச் சொல், நான் நகருகிறேன்கிறார். அப்ப பார்த்தா எனக்கு பாடவே வராதுங்களே அப்படின் போது, நீங்க ஆரம்பிச்சு வைங்க, ஈசன் சொல்லிவிட்டாருன்னு பல்லாண்டுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஈசன் அவருடைய நாக்கிலே பிரவேசித்து அந்த பல்லாண்டை சிறப்பாக பாடுகின்றார். அவருக்கு என்ன பாடம்னே அவருக்கே தெரியாது. அப்பதான் வந்து அந்த சேந்தனாரனுடைய புகழ் அகில உலகம் எல்லாம் தெரியும் வகையில அரசன் வந்து திருவாதிரை தினத்தன்று எல்லோரும் வீட்டிலே களி கிளறி அதை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் உத்தரவு போடுகின்றார். இதுதான் திருவாதிரை களியினுடைய பிறந்த வரலாறு. ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருவாதிரை அன்னைக்கு இரவு நடராஜருக்கு அபிஷேகம் அதிகாலை நேரத்திலே எல்லா ஆலயங்களிலும் நடக்கும். அது நடந்து முடிந்தவுடன் அதற்கப்புறம் எல்லா விதமான அலங்காரமும் செய்து சிவனுக்கும் அவருடைய உமாதேவி சுந்தரி சிவகாமின்னு சொல்லுவாங்க, சிவகாமி சுந்தரியினுடைய கல்யாணம், திருக்கல்யாணம் அந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு தான் நடக்குது. அதனாலதான் வந்து எல்லோரும் வந்து அன்னைக்கு வந்து நோன்பு சரடு மாற்றிக்கொள்வது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதனால வந்து மாங்கல்ய பலம் சுமங்கலிகளுக்கு அதிகமாகும். திருமணமாகாத பெண்கள் கையிலேயோ கழுத்திலேயோ அந்த நோன்பு சரட்டை கட்டிக்கொள்வதனால் விரைவிலே நல்ல கணவன் கிடைப்பார். இதனாலதான் மார்கழி மாதம் வந்து
நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த நோன்பு சரடு மார்கழி மாதத்திலே ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு தான் பண்றோம். நம்முடைய பெண்கள் அறிவிக்கிறார்கள். இந்த பஞ்ச சபைன்னு சொல்லக்கூடிய 5 சபையிலையும் நம்ம இந்த இது நம்ம நடராஜர் அபிஷேகங்கள் நடக்கும். இந்த நடராஜர் அபிஷேகம் பஞ்ச சபைங்கிறது திருவாலங்காடு, சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி, குற்றாலம். இங்க முடிந்தவர்கள் அந்த 5 இதுல ஏதாவது ஒரு பக்கம் சென்று தில்லையம்பல நடராஜனை தரிசித்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமானின் நடனம் தில்லை சிதம்பரத்திலே ஆடியது ஆனந்த தாண்டவம், திருவாலங்காட்டிலே ஆடியது அனுகிரக தாண்டவம், மதுரையிலே ஆடியது சந்தியா தாண்டவம், திருநெல்வேலியில் ஆடியது முனி தாண்டவம், குற்றாலத்திலே ஆடியது திரிபுர தாண்டவம். ஆக எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல நம்ம கட்டாயம் அன்று சென்று அந்த பெண்கள் அந்த நோன்பு சரடு அணிந்து கொண்டு அந்த சாந்து பொட்டு கொடுப்பார்கள். சாந்து பொட்டையும் அணிவித்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்னைக்குதான் வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் தில்லையம்பல நடராஜர் சந்நிதியிலே அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளித்து மகிழ்கின்றார்கள். ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த திருவாதிரை திருநாள் ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் சிவகாம சுந்தரியாக அந்த கோயிலை சுற்றியுள்ள பிரதான சாலைகளிலே ஊர்வலமாக வருவார்கள். ஆக இதெல்லாம் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள் இவங்கெல்லாம் வீட்டிலிருந்தே பார்த்து கொள்வதற்காகத்தான் இந்த உற்சவம் அந்த முக்கியமான 4 வீதிகளிலும் வலம் வரும். ஆக திருவாதிரை திருநாள்ல சிவபெருமானை தொழுது அன்னைக்கு இரவு பூரா எப்படி வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளை நினைத்து நம்ம முழித்திருக்கோமோ அது மாதிரி நம்ம சிவனை நினைத்து தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் இந்த மாதிரி ஏதாவது பாடிக்கொண்டு இல்ல பாட்டுகளை கேட்டுக்கொண்டே இருப்பது நல்ல பலனை தரும். அத நம்ம அடுத்த புண்ணிய லோகத்தை நமக்கு முக்தியையும் சொர்க்கத்தையும் விரைவில் தருவார் என்று கூறி ஆருத்ரா தரிசனத்தன்று சிவாலயங்களுக்கு சென்று நடராஜர் அபிஷேகம் பார்த்து அந்த மாங்கல்ய சரடு பெண்கள் மாற்றிக்கொண்டு நல்ல பாக்கியங்களையும் வளமான வாழ்வையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.